போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. குடியரசு தின விழாவை ஒட்டி கோவையில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். பேருந்து நிலையம், வழிபாட்டு தலங்கள் என பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. நகரில் சந்தேகப்படும்படி யாரேனும் நடமாடுகிறார்களா என சோதனை செய்யப்பட்டது. போலீசார் கோவை காந்திபுரம் நகர பேருந்து நிலையத்தில் இதன் ஒரு கட்டமாக சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பேருந்து நிலையத்தில் உள்ள ஆவின் பூத் அருகே சிலர் கையில் பையுடன் நின்றபடி இருந்தனர். அவர்களின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களை அழைத்து பையை சோதனையிட்டனர். அப்போது அவர்கள் போலீசாரிடம் முன்னுக்கு பின்னாக பேசி கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த அந்த கும்பலில் இருந்த ஒருவர் தான் இடுப்பில் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சப் இன்ஸ்பெக்டர் கார்த்திகேய பாண்டியனை தாக்க முயன்றார். அவர் தடுக்க முயன்றபடி அவர்களை பிடிக்கவும் முயன்றார். இதில் அவருக்கு உதட்டில் காயம் ஏற்பட்டது. பின்னர் அந்த கும்பல் போலீசாரை மிரட்டிவிட்டு தப்பி ஓடியது. போலீசாரோ அவர்களை விடாமல் விரட்டி சென்றனர். ஆனால் அவர்கள் கத்தியை காட்டி மீண்டும் மிரட்டிவிட்டு போலீசாரிடமிருந்து தப்பினர். இதில் காயமடைந்த சப் இன்ஸ்பெக்டர் கார்த்திகேய பாண்டியன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பிறகு வீடு திரும்பினார். இதுகுறித்து காட்டூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் போலீசாருடன் தகராறில் ஈடுபட்டு கத்தியால் குத்தியது கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த ஆல்வின் தாமஸ் என்பது தெரிய வந்தது. அவருடன் திருச்சூரை சேர்ந்த முகமது ஷாலி மற்றும் தக்ரு என்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. போலீசார் அவர்கள் மீது ஆயுத தடை சட்டம், கொலை முயற்சி என பல பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தேடி வந்தனர். அவர்கள் குற்ற பின்னணி கொண்டவர்களா, எதற்காக கோவைக்குள் ஊடுருவினர் என பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டனர். காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் உதவி ஆய்வாளர் கத்தியால் குத்தப்பட்டதால் அந்த பகுதியே பதற்றத்துடன் காட்சியளித்தது. இதனையடுத்து போலீசாரின் தேடுதலில் ரவுடிகளான ஆல்வின், முகமது ஷாலி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். தனிப்படை போலீசார் தலைமறைவாக இருந்த ரவுடிகளை பிடிக்கச் சென்ற போது பாலத்தில் இருந்து கீழே விழுந்ததில் அவர்களுக்கு காலில் காயம் ஏற்பட்டு பிறகு கட்டுப்போடப்பட்டது. காலில் ஏற்பட்ட எலும்பு முறிவை அடுத்து மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. தலைமறைவாக இருக்கின்ற ரவுடி விஜித்தை போலீசார் தேடி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.